இந்த வீடியோவில் கையில் ஏற்படுற எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறேன். எப்படி கரெக்டாக மெஷர் பண்ணி கை வெட்டணுன்றதையும் சொல்லித்தரேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. கமெண்டில் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கிறீங்க. அது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் ஆகிடும். இதில் நம்ம நார்மல் ஹேண்ட் வெட்டுறது எப்படி, லீனாக இருக்கிறவங்களுக்கு எப்படி வெட்டணும், கொஞ்சம் குண்டா உள்ளவங்களுக்கு கை சுற்றளவு எப்படி வச்சு வெட்டணும், அடுத்தது 10 இன்ச் வெட்டுறது எப்படி, 3/4 வெட்டுறது எப்படி, டிசைன் துணியாக இருந்தால் அதில் ஆழம் வெட்டும்போது எப்படி மாறாமல் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லித்தரேன். அடுத்தது குறுக்கு நூல் நேர் நூல் போட்டு வெட்டுறது எப்படின்றதையும் சொல்லித்தரேன். அடுத்தது ஆழம் வெட்டிட்ட துணியை தைக்கும்போது எப்படி ஆழம் மாறாமல் தைக்கிறது அப்படின்றதையும் சொல்லித்தரேன். எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது எப்பயுமே 2 கை பக்கமும் கரபாகம் இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். வச்சுட்டு அடுத்தது இந்த இடத்துல நமக்கு ஹாம்கோல் இந்த ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த தையல்ல இருந்து இந்த ஓப்பன் பீஸ் வரைக்கும் இப்படி எடுத்துக்குவோம். இப்படி எடுத்துட்டு இந்த கரபாகத்திலேருந்து 1.5 இன்ச்சுக்கு இப்படி தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இதோட நமக்கு தைச்சதுக்கப்புறம் வரும். தையலுக்காக 1.5 இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது அந்த இடத்துல இப்படி விரல வச்சு இப்படி மடிச்சுக்கணும். இதோட நமக்கு பாடி சுற்றளவு போயிடுச்சுது. பாடி சுற்றளவு போனதுக்கு அப்புறமா மீதி உள்ள துணியில் தான் நம்ம கை வெட்டுவோம். அப்போ கை வெட்டும்போது இந்த துணியை இப்படி மடித்து போட்டு பார்த்தோம்னா இது நேர்நூலில் வரும். இது நேர்நூலில் வரும்போது நமக்கு இப்போ சுற்றளவு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இந்த பாடிக்கு இந்த சுற்றளவு ரொம்ப சின்னதாக இருக்குது. வேணாலும் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நம்ம கை சுற்றளவு எப்பயுமே பார்ப்போம். இப்போ இதை எடுத்து இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இதிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு குறையுது, இதுலேயே குறையுது. இதுக்கப்புறம் நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம தையலுக்காக நம்ம வெட்டுவோம். அப்போ நமக்கு இதிலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நமக்கு இதில் குறையுது. அப்போ இதில் வெட்ட முடியாது. இப்படி வெட்டினோம்னா நேர்நூல். கரபாகம் எப்பயுமே உயரத்தில் வந்ததுன்னா நேர்நூல். இதுவே கரபாகம் இப்போ பாடி வெட்டினதுக்கு போக இவ்வளோ தூரம் பாடி போயிடுச்சுது. இதுக்கு அடுத்தது உள்ள இந்த துணி மட்டும் நம்ம இப்படி மடித்து போட்டு வெட்டும்போது நமக்கு கரபாகம் சுற்றளவில் வரும். அப்போ சுற்றளவில் வந்ததுன்னா இது குறுக்கு நூல். குறுக்கு நூலில் வெட்டினோம்னா எப்பயுமே ஜாக்கெட் என்ன ஆகும், இந்த இடத்துல சீக்கிரமாக விட்டு போயிடும். இந்த இடத்துல சீக்கிரமாக விட்டு போயிடும். ஏன்னா இப்படி சின்னதாக இப்படி மடிப்பாக வரும். அப்போ அந்த மடிப்புக்கு சீக்கிரம் விட்டு போயிடும். ஆனால் நம்ம நேர்நூலில் போட்டு வெட்டும்போது அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் கிழியாது. பார்க்குறதுக்கும் நமக்கு கையோடைய ஜாயின் பண்ணியிருந்தாலும் போடும்போது பார்த்தோம்னா அழகாகவும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி குண்டா உள்ளவங்களுக்கு நமக்கு கை சுற்றளவு வரலன்னும் போது நம்ம குறுக்கு நூலில் தான் போட்டு வெட்டுற மாதிரி வரும். ஒல்லியாக உள்ளவங்களுக்கு மட்டும் கை நல்லா நேர்நூலில் போட்டு வெட்டுற மாதிரி வரும். நார்மல் ஹேண்ட் வெட்டுறது எப்படின்றது பார்ப்போம். இப்படி மடித்து போட்டுருவோம். இப்போ நம்ம 4ஆக மடித்து போட்டுட்டோம். இப்போ நார்மல் ஹேண்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துலேருந்து இப்படி வச்சுட்டு கீழே 1 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருவோம். இங்கேருந்து மேலே இந்த இடத்துல ஜாயின் பண்ணது இருக்குது, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டு இப்படி மார்க் பண்ணிக்குவோம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் சுற்றளவு இவ்வளோ தூரம் முடிஞ்சிடுது நமக்கு. அடுத்தது இங்கேருந்து கை ஷேப் வைக்கணும். இந்த இடத்துல இருந்து எப்படி வளைவு வரணுன்றதுனால இங்கே ஒரு அளவு வைப்போம். அந்த அளவு வச்சுட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இப்போ இதிலிருந்து கை ஷேப் 3 எடுத்துக்குங்க. அடுத்தது இந்த இடத்துல இருந்து 2 இன்ச் வைக்கிறோம். இது நார்மலாக இந்த அளவு வச்சிட்டோம்னாக்கா எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 2.5 இன்ச்சு இது இப்படி இந்த இடத்துல தொட்ட மாதிரி இப்படி வந்து அதுக்கப்புறமா இப்படி வளையணுன்றதுக்காக தான், இந்த அடையாளத்துக்காக தான் இந்த இடத்துல நம்ம புள்ளி வைக்கிறது. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, இதுலேருந்து ரொம்ப பெருசாக இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் வளையிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு சுருக்கம் கொடுக்கும். அதனால நார்மல் ஹேண்டுக்கு இங்கேருந்து 2.5 வச்சுங்க, இதுலேருந்து 3 வச்சு இந்த வளைவு வரைஞ்சோம்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம மடித்து போட்டிருக்கிறது 80 பாயிண்ட் துணியில் இப்போ மடித்து போட்டிருக்கிறேன். இதுவே 1 மீட்டர் துணியில் நம்ம மடித்து போடுறோன்னும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு சுற்றளவு எக்ஸ்ட்ரா வரும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த கை சுற்றளவு இங்கே இருக்கிறது இந்த இடத்துக்கு வரும். நம்ம தையலுக்காக விட போகிற துணி இந்த இடத்துல இப்படி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து வைக்கிற அளவு இந்த 3.5 மட்டும் கரெக்டாக இதே அளவு வச்சுக்கலாம். ஆனால் இங்கேருந்து வைக்கிற 2.5 இன்ச்சு வைக்கிறத 3 இன்ச்சாக வச்சுக்கலாம். ஏன்னா கை சுற்றளவு பெருசாக வருதுன்னும் போது அப்போ இந்த வளைவு இன்னும் கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கப்புறமா இப்படி போகும். அதனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக சுற்றளவு வரும்போது இந்த ஷேப் மட்டும் 3.5 வச்சுக்கலாம். இங்கேருந்து வைக்கிற 2.5 இன்ச்சுன்றதை 3 இன்ச்சாக வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கை சுற்றளவுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒல்லியாக உள்ளவங்களுக்கு கை சுற்றளவு சின்னதாக வரும்.
இதுவே லீனாக இருக்கிறவங்களுக்கு கை சுற்றளவு நம்ம நேர்நூல்லே போட்டு வெட்டலாம். நேர்நூலில் போட்டு வெட்டும்போது அப்போ அவங்களுக்கு கை சுற்றளவு ஒரு 5.5 இப்படி வருதுன்னு வச்சுக்குவோம். 5.5 இன்ச்சு இப்படி வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்க. இதில் கை உயரம் போக இவ்வளோ தூரம் கை உயரம் வைக்கிறோம்னா இப்போ இதில் என்ன பண்ணிக்கிறீங்க, இங்கே வைக்கிற இந்த 2.5 இன்ச்சு நம்ம வைக்கிறத 2 இன்ச்சாக மாற்றிக்கிங்க. இந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சுக்கு இதை வச்சிங்க. இங்கே வைக்கிற நம்ம கை ஷேப்பு, இதிலேருந்து வைக்கிற கை ஷேப்பு 3 இன்ச்சாக வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 3 இன்ச்சுன்னும் போது இவ்வளோ தூரம் வரும். இப்படி வெட்டும்போது ரொம்ப ஆழமாக இங்கே இறங்கி வர மாதிரி இருக்கும். அதனால் ஒல்லியாக உள்ளவங்களுக்கு இங்கேருந்து 2 இன்ச்சிலேருந்து இப்படி வந்துட்டாலே இந்த சுற்றளவுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். கை சுற்றளவு சின்னதாக வர்றதுனால நமக்கு இங்கே வைக்கிற ஷேப்புடைய அளவு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கேருந்து மார்க் பண்ணுற அளவும் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேருந்து 2 இன்ச்சு இங்கேருந்து 3 இன்ச்சு மட்டும் வச்சு இந்த வளைவை வளைச்சி கொண்டு போய் இந்த மார்க்லேயே இப்படி மார்க் பண்ணி முடிச்சிடணும். இதுவே ஒரு சிலர் கை உயரம் ரொம்ப சின்னதாக போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு 4 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்குவோம். இவ்வளோ தான் கை உயரம்னு வச்சுக்குவோம், 4 இன்ச்சு. அப்போ அவங்களுக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு வச்சாலே போதும் மடிச்சு தைக்கிறதுக்கு. ஏன்னா 1 இன்ச்சு வச்சாலும் ரொம்ப பட்டையாக இருக்கும். அது நம்ம சௌரியம். பட்டையாக வேணும்னாக்கா 1 இன்ச்சு வச்சுக்கலாம், இல்லைனா 3/4 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். அடுத்தது இப்போ 4.75 வந்துருக்கு. அடுத்தது கை ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு போகும். அப்போ மொத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம், 5.25 வைக்கிறோம். 5.25 வச்சு இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் சொன்னது எல்லாமே ஒரே அளவு தான். ஏன்னா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன அளவு வச்சோமோ அதே அளவு வச்சுக்கலாம். இங்கேருந்து வைக்கிற அளவு அதே அளவு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நான் நார்மல் அளவுக்கே வைக்கிறேன். இதிலேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஷேப் எடுக்கணும். அவங்களுக்கும் சின்ன கையாகவே இருந்தாலும் இங்கே வைக்கிற ஷேப்பு அதே அளவு தான் இருக்கணும். கை சின்னதுன்னுட்டு நம்ம இந்த இடத்துல ஷேப் சின்னதாக வைக்கக்கூடாது. சின்னதாக வச்சிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல அமுக்குற மாதிரி ஆகிடும். கை இழுத்து போட முடியாது. இழுத்து போடும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு இந்த இடத்துல டைட்டாக நிற்கும். இந்த இடம் ஷோல்டர் பார்த்தாலும் டைட்டாக நிற்கும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு கழுத்து இப்படி விலகிட்டு வர மாதிரி ஆகிடும். அதனால் இங்கே எடுக்கிற ஷேப் எப்பயுமே 3.5 இன்ச்சு அதே வச்சுட்டு இதிலேருந்து நம்ம இந்த வளைவை இப்படி போட்டு முடிச்சிடணும். நமக்கு இங்கே மடித்ததுக்கு அப்புறமா ஆனால் இந்த இடம் பார்க்கும்போது சின்ன அளவாக இருக்கும். இந்த சைடு நமக்கு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் வைக்கிற அளவு எல்லாமே ஒரே அளவு தான் வைக்கணும். அது ஒல்லியாக உள்ளவங்களா இருந்தாக்கா நான் ஃபஸ்ட்டு சொன்னல இந்த இடத்துல 2 இங்கே 3 அந்த மாதிரி மெத்தடில் வச்சு வெட்டிக்க வேண்டிய. கை உயரம் சின்னதாகவே இருந்தாலும் இதே 3.5 இன்ச்சு தான் வைக்கணும். இந்த இடத்துல நமக்கு கை உயரம் சின்னதாக இருக்குதுன்றதுனால இங்கே 2.5 இன்ச்சு வச்சிங்கன்னு வச்சிங்க, இப்படி வரும். உங்களுக்கு இங்கே இடத்துல ஆழம் இல்லாமல் இருக்கும். ஆழம் இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அமுக்குற மாதிரி ஆகிடும். கை இழுத்து போட முடியாது. அக்கிளில் போய் கரெக்டாக உங்களுக்கு ஜாக்கெட்டு ஃபிட்டிங்காக இருக்காது. அடுத்தது 10 இன்ச்சு கை வச்சு வெட்டுறது எப்படின்னு பார்த்துக்குவோம். 10 இன்ச்சுனா இந்த முட்டி வரைக்கும் இருக்குது. நார்மலாக நிறைய பேருக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதுவே ஷார்ட்டாக இருக்கிறவங்கனாக்கா 9, 9.5 அளவுக்கு அந்த மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா 10, 11 இன்ச்சு அளவுக்கு அப்படி நம்ம கணக்கு பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ 10 + 3/4 இந்த இடத்துல 10.25 வச்சுருக்கிறேன். அடுத்தது 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணிக்கிறோம் இங்கே கை ஜாயின் பண்ணுறதுக்காக. அப்போ 11.25 வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இப்படி கை உயரம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ இதுக்கு வைக்கிற அளவு எல்லாமே என்ன பண்ணணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல 2.5 இங்கேருந்து 3 இன்ச்சு சுற்றளவு பொறுத்த மாதிரி. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சுற்றளவு அதிகமாக இருந்ததுன்னா 3 இன்ச்சு இங்கேருந்து 3.5 இன்ச்சு. அடுத்தது ஒல்லியாக உள்ளவங்களாக இருந்தால் இங்கேருந்து 2 இன்ச்சு இதிலேருந்து 3 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணி நீங்கள் இது இங்கே வரைகிற வளைவை இன்னும் கொஞ்சம் ஹைட் வச்சுக்கிறோம் நம்ம. அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. அதே அளவு மட்டும்தான் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது 3/4 அது எப்படின்னா 14 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். அதுக்கும் அதே மாதிரி 3/4 இன்ச்சு மடிச்சு வைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு அப்போ 15.25 நம்ம இங்கே வச்சுக்கிறோம். அதுக்கு இதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு வைக்கிற மெஷர்மெண்ட்டு ஃபுல்லுமே அதே மாதிரி தான் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு சொன்ன மாதிரி அதே அளவு தான் இங்கே வச்சுக்கிறீங்க. இதில் உங்களுக்கு 2.5 இன்ச்சு எடுத்தால் இங்கேருந்து 2.5 இன்ச்சு எடுத்து வெட்டினா எப்படி இந்த இடத்துல கை ஏறாதுன்னு சொல்லணும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இங்கே 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இதிலேருந்து இது நார்மல் ஹேண்டு நம்ம வரையிறது. இந்த இடத்துலேருந்து 2.5 இன்ச்சு வச்சு வெட்டினோம்னா இந்த இடத்துல நமக்கு கை ஜாயிண்ட் ஆகாது. சரியாக ஏற்றி போட்டோம்னா இந்த இடம் கழுத்து இப்படி விலகி வரும். இதுவே இங்கே இந்த இடத்துலேருந்து இப்படி வரைஞ்சிட்டு வரும்போது இந்த இடத்துல இவ்வளோ தூரம் ஆழம் எடுத்து வெட்டிட்டோன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், போடும்போது இந்த இடம் கை தூக்கும். போடும்போது நமக்கு ரவுண்டாக கரெக்டாக ஃபிட்டிங்காக இல்லாமல் இந்த இடம் இப்படி தூக்குற மாதிரி இருக்கும். இந்த ஷோல்டருக்கு நேராக உள்ள இடம். அதனால் வெட்டும்போது கரெக்டான அளவுக்கு இப்படி வரைஞ்சி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு போட்டிங்கன்னா ரவுண்டாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். இந்த வளைவும் கரெக்டாக இதில் ஃபிட் ஆகும். டிசைன் துணியாக இருக்குது. டிசைன் துணியில் இப்போ வெளி சைடில் பிங்க் கலர் நல்லா டார்க்காக இருக்குது. இதுவே உள் பக்கத்தில் பார்த்தோம்னாக்கா வெறும் கோல்டு கலராகவே இருக்குது.
இப்போ நம்ம இதில் கை வெட்டினோம்னா இது பிங்க் கலர் வெளி சைடுன்னு நல்லா தெரியும். அதே மாதிரி பேக் சைடில் முதுகுலையும் பார்டர் வருது. இது பேக் சைட்லேயும் இது மாறாமல் இருக்கும். இந்த பார்டர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுவே முன் துண்டு வெட்டும்போது இதுலேயும் கோல்டு கலரு, இதுலேயும் கோல்டு கலர். நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், தைக்கும்போது இதுலேயே ஓரளவுக்கு தெரியுது, இன்னும் ஒரு சில துணியில் சுத்தமாக தெரியாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், இப்படி இப்படி திருப்பி பார்த்து முன் பக்கமாக பின் பக்கமானு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா உள் சைடில் மட்டும்தான் தெரியும், ஃப்ரண்ட்டில் தெரியாது. அப்போ இந்த பக்கம் நமக்கு உள் சைடுன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சி சீக்கிரமாக தைச்சிடலாம். இப்போ இதில் கை ஆழம் மாறாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம ஆழம் எடுத்துக்கலாம். எப்படி ஆழம் எடுக்கணும்னா, இதிலேருந்து இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து எடுக்கும்போது அப்படியே ரொம்ப மெல்லிஸாக வரணும். வந்து அதுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் பெருசாக போய் திரும்ப இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இந்த ஆழம் எடுக்கிறத நம்ம முடிச்சிடணும். இப்படி வெட்டும்போது என்ன பண்ணணும், இதிலேருந்து இப்போ மேல் துணி ஒன்று, லைனிங் கிளாத் ஒன்று, 2 பீஸ் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கணும். எடுத்து இதிலேருந்து இந்த மாதிரி வளைவாக கொண்டு வந்து முடிச்சிடணும். அதே மாதிரி இந்த சைடில் செய்யும்போது இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுடணும். அதே மாதிரி இதிலேருந்து 3/4 இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இதிலேருந்து வளைவாக கொண்டு வந்து அப்படியே முடிச்சிடணும். இதில் எடுக்கும்போதும் அதே மாதிரி மேல் துணி ஒன்று, லைனிங் கிளாத் ஒன்று, 2 பீஸ் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெட்டிட வேண்டியதுதான். இப்போ இந்த மாதிரி வெட்டிட்டோன்னும் போது நமக்கு ஆழம் மாறாமல் இருக்கும். இதில் தைக்கும்போது இந்த ஆழம் எடுத்த பீஸு இந்த எப்பயுமே ஆழம் எடுத்தது முன் பக்கத்தில் தான் வரணும். அப்போ இந்த சைடுக்கு இது வந்துடும். இந்த கை பக்கம் இந்த கையை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ஆழம் மாறாமல் இருக்கும். அதேமாதிரி கை ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணணும், கழுத்துக்கு பீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கை ஜாயின் பண்ணணும். கழுத்துக்கு பீஸ் கொடுக்காம நம்ம கை ஜாயின் பண்ணணும் போது கழுத்து அப்படியே இழுத்துகிட்டே வந்துடும். கழுத்து லூஸ் கொடுக்குறோம், கழுத்து நீண்டு போயிடும். அதனால் அப்புறம் ஒரு சில துணியில் கழுத்தில் இந்த மாதிரி பிசு பிசுறாக வர மாதிரி இருக்கும். அப்போ கழுத்து உங்களுக்கு பெருசாக போயிடுற மாதிரி இருக்கும். அதனால் கழுத்துக்கு பீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எப்பயுமே கை ஜாயின் பண்ணணும். இப்போ இதில் வெட்டும் போதே எப்படி ஆழம் வெட்டுறதுன்றது சொல்லித்தரேன். இதில் நம்ம 4 மடிப்பாக மடித்து போட்டிருக்கிறோம். இதில் கை இப்படி வச்சு அளந்து பார்க்கும்போது மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுடுறோம். அடுத்தது இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக இங்கே விட்டுடுறோம். விட்டுட்டு இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணின்னு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரண்ட் சைடில் இதிலேருந்து இது வரைக்கும் கையோடைய சுற்றளவு நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் கை சுற்றளவு எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து 3.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 2.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மடிச்சு தைக்கிறதுக்கு கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஷோல்டருக்கு நேராக வரதுக்காக இது கட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஆழம் எடுக்கிறது எப்படின்னா, இப்படி துணியை எடுத்து இப்படி போட்டுடணும். இப்படி பட்டையை போட்டுடுறோம்ல, போட்டுட்டு நம்ம இங்கே இது வரைக்கும் தான் நமக்கு தையல் வரும். இதுலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இப்படி. அதே மாதிரி இங்கே ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு கட் பண்ணிடுறோம்ல, அதுலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் 2 பீஸ் இருக்குது. இல்லை 2 பீஸ் இருக்குது. இதில் என்ன பண்ணணும், இங்கேருந்து இதுலேருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு புள்ளி வச்சுக்கணும். இப்படி கொண்டு வந்து முடிச்சிடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முடிக்கும் போது எப்படி இருக்குது, இந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சப்ப எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாடலில் தான் இருக்கணும். இங்கேருந்து ஒரு சிலர் எடுக்கும்போது எப்படின்னா இந்த இடத்துல பெருசாக வரணுன்றதுனால இதிலேருந்து எடுத்து இப்படி ஒரு மாதிரி வளைவாக எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி எடுக்கணும். இந்த ஷேப் கரெக்டாக வந்ததுன்னா நமக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஆழம் எடுத்துட்டோம்ல, ஆழம் எடுத்தது மாறாமல் தைக்கணும்னா எப்படின்னா ஏதாவது ஒரு இனிஷியல் போட்டுக்கலாம், இல்லை நம்பர் போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. இப்படி நம்ம போட்டுட்டோம் போது நமக்கு உள் சைடு திருப்பி பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக தெரியும்.
இந்த துணியில் தெரியல, ஒரு சில துணியில் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம போட்டது இதுதான் கரெக்டான 3ன்றது தெரியுது. அந்த மாதிரி அடையாளம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மார்க் பண்ணது உள்பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், இப்போ இதில் ஆழம் எடுத்தது ரெண்டுமே இதுலேயும் ஆழம் எடுத்த பக்கம் வரணும், இதுலேயும் ஆழம் எடுத்த பக்கமாக வரணும். அப்படி இல்லை இப்படி மாற்றி தைக்கிறோன்னா இந்த மேடா உள்ள பக்கமும் இந்த மேடா உள்ள பக்கமும் வரா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சோம்னா எப்பயுமே ஆழம் எடுத்தது மாறாமல் நம்ம தைக்கலாம். 2 சைடு கைக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எல்லாமே எல்லா டைப்புமே நம்ம 3/4 தைக்கிறது, சின்ன கை தைக்கிறது, ஆழம் எடுத்து தைக்கிறது எப்படி எல்லாமே உங்களுக்கு ஆழம் மாறாமல் எப்படி தைக்கணும்னு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட உங்களுக்கு ரவுண்டு கை நம்ம எப்படி தைக்கணும், அடுத்தது ஸ்ட்ரைட்டாக எப்படி தையல் போட்டு தைக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.